பத்திரிக்கை அப்படின்னு ஒன்று வந்துட்டா அப்பா பேருக்கு அப்புறம் வீட்டில் இருக்க பையனோட பேர் தான் இருப்பாங்களே தவிர இது வரைக்கும் மனைவியோட பேரை எழுதுனதாக ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா? யாராவது வந்து ஒய்ஃப் பேரை போட்டு ஒரு பத்திரிக்கை எப்போ கொடுப்பாங்கன்னா அந்த வீட்டில் குடும்ப தலைவர்கள் இல்லை, அந்த வீட்டில் கணவர் இல்லை, அந்த குடும்பத்தில் அவங்கள தவிர வேற யாருமே இல்லாத சூழல் வரும்போது மட்டும்தான் இறந்த அந்த கணவருடைய பேரை போட்டு அவர்கள் குடும்பம் ஏவிஎல்னு போட்டு ஒரு ஃபேமிலின்னு போடுவாங்க. அதானே இருக்கு. நம்ம ஏன் அது அவங்களுக்கு அந்த உரிமையும் அந்த இது வாய்ப்பையும் கொடுக்கல? இன்ன வரைக்கும் குழந்தைக்கு நம்ம வைக்கிற இன்ஷியலோட பேர் என் பிள்ளைக்கு வரைக்கும் என்னோட இன்ஷியல் தான் இருக்கு. ஒரு பெண்ணோட இன்ஷியல் நம்ம வைக்கணும்னு நம்ம தோணலை இல்லை. பத்திரிகைக்கு வர பேருக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபமும் கொந்தளிப்பும் இப்படி இருக்கு அப்படின்னா நம்மள இவ்வளவு காலமா எவ்வளவு அடையாளங்களை மறுக்கப்பட்டிருக்கு நீங்க பாருங்க. உங்க பேர் என்ன? ஆகாஷ். ஆகாஷ். ஆகாஷ் அண்ட் ஃபேமிலிங்கிறத நம்ம விரும்புவோம். அதே ஒரு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற மனைவி பேர் வந்து ஏதோ வந்து அனிதான் இருக்கு வந்தீங்களேன், அனிதா ஃபேமிலி போட பத்திரிக்கை கொடுத்தா என்ன வீடு ரெண்டாயிடும். அதான் உங்க ஐடென்டிட்டி என்ன இருக்கு? நான் அடுத்த தலைமுறையா என் குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். அதை நீங்க தேடி தான் அந்த பேரை கேட்டீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பேரை பல ஆண்டு காலமா பல நூற்றாண்டுகளா கொடுக்கவே இல்லை. அதை கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா இந்த ஜெனரேஷன் கேட்குறேன். தாராளமா கொடுப்போம் சார். இப்ப நான் கொடுப்பேன். அதை செஞ்சீங்கன்னா அதான் மாட்டோம்.